வெல்கம் டு நர்சு தமிழ் சேனல். ஆலு மட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இந்த அளவு கலர் மாறுற அளவு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவியில் உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே பேன்லேயே எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, ஒரு வெங்காயம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதங்கணும். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துட்டேன். அடுத்து வறுத்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துட்டேன். நல்லா கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கட் பண்ண புதினா கொத்தமல்லி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான ஆலு மட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.